தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கேது பகவான் உங்கள் 10வது வீட்டில் இருப்பதால் உங்கள் மனதில் ஏதாவது குழப்பம் இருக்கும். பணியிடத்தில் உங்களால் சிறந்ததைச் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் உணருவீர்கள் மற்றும் உங்கள் வேலையைச் செய்வதில் நீங்கள் தயங்குவீர்கள். நீங்கள் வேலையில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். இது பணியிடத்தில் சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும். வியாபாரம் செய்பவர்கள் மாத பிற்பகுதி வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். சூரியன், குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 6ஆம் வீட்டில் அமர்வதால் வியாபாரத்தில் சவால்கள் அதிகரிக்கும். வணிகத்தில் முதலீடு செய்வதில் நீங்கள் அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நிதி ஆபத்தை சந்திக்க நேரிடும். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது படிப்படியாக வெற்றிக்கு வழிவகுக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் மட்டுமே இருப்பார். இது உங்கள் நோக்கத்தை உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் இப்போது உங்கள் இலக்கை அடைவது போல் உணர்வீர்கள். இதன் மூலம் ஊக்கம் பெறுவீர்கள். நீங்கள் ஒரு நல்ல மாணவராகவும் கடினமாகவும் படிப்பீர்கள். நீங்கள் கடின உழைப்பிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். குடும்பத்தில் சில இடையூறுகளைச் சந்திப்பீர்கள். நிம்மதி இருக்காது. எனவே முடிந்தவரை சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்க முயற்சிப்பீர்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3வது வீட்டில் இருப்பதால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவுவீர்கள். செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்வார். அவர்களுடன் மணிக்கணக்கில் பேசுவது, மனதில் உள்ள அனைத்தையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்வது, வண்ணமயமான கனவுகளால் அவர்களுடன் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பது, அவர்களுக்காக பல விஷயங்களைச் செய்வது, அவர்களுடன் வெளியே செல்வது, விலையுயர்ந்த பரிசுகளை வழங்குவது போன்ற உணர்வை ஏற்படுத்துவீர்கள். திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன், சுக்கிரன், வியாழன் மற்றும் 6ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து அமைவதால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையும் மிகவும் செலவழிப்பவராக இருப்பார். இந்த நேரத்தில் உங்கள் நிதி சுமையும் அதிகரிக்கும். இது உங்களிடையே மோதல்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் புதன், சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் அமர்ந்திருப்பார். இது நிதி சவால்களை அதிகரிக்கும். உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் அமர்வதால் அவருடன் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோரும் சேர்ந்து இருப்பார்கள். இந்த கிரக நிலை உங்களுக்கு நோயை உண்டாக்கும். பரிகாரம்: தினமும் குங்கும பொட்டு நெற்றியில் வைக்க வேண்டும். For more updates, subscribe our channel.